சொல்லியம்மா என் கூட பிறந்த தங்கச்சி என்ன சொல்லுமா. பூமியில ஒரு பொண்ணா பிறந்தது போதும், பார்க்கப்பட்டது போதும். ஐயோ ஆமாடா என்ன யா உனக்கு என்ன அம்மா குறை உனக்கு? ஆமாடா என்ன உனக்கு என்ன குறை வச்சனா? இல்ல உனக்கு என்ன உனக்கு பெட்ல குறையா, பீரோல குறையா, சாமான்ல குறையா? பெட்ல குறையானா குளுக்கோஸ் ஏத்துறாங்க ஹாஸ்பிடல்ல. ஏமா உனக்கு ஏமா எல்லா உலகத்துல 2000 ரூபாய் பெட்லாம் இருக்குது. ஆமாடா என்ன உனக்கு சாதாரணமா இலவம்பச்சி பெட்ல இந்த கட்டில் மேல பேர பெட்ஷீட் பெட்ஷீட் இல்ல பெட் அதுதான் மூடி கொடுக்க கூடாதுன்னு எடுக்காது. எனக்கு எந்த குறையில்றா என்ன பையா? உனக்கு என்ன பூவுல குறையா, பொட்டுல குறையா, உனக்கு துணிமணில குறையா? இல்ல என்ன எனக்கு எந்த குறையும் இல்ல. என்ன எங்க அப்பா அம்மாவுக்கு நான் 2 பேர். ஆவண்டி வீட்டுக்கு ஆணு ஒண்ணு ஒரு பெண் ஒண்ணு. ஆண் என்ற குடும்பத்துக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று. பெண் ஒண்ணு ரைட். ஆமா என்ன சில நாளா வாழ்ந்து வந்திருந்தாங்க. எங்க அப்பா எங்க அம்மா சில நாளா காலம் ஆயிட்டாங்க. காலம் ஆயிட்டாங்க. நீ சின்ன வயசா இருக்கும் போது சின்ன வயசா ஒரு 7 வயசு இருக்கும் போது எங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. நீ பிறந்து 7வது வருஷமே உங்க அப்பா உங்க அம்மா செத்துட்டாங்க. யோசிக்கால கைத எங்க அண்ணன் தான் தூக்கி வளர்த்தான். அண்ணங்காரன் தான் வளர்த்தான். என் அண்ணன் கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணி அவ கல்யாணம் பண்ண பாரு. கல்யாணம் பண்ண திருமணம் செய்த வீட்டுல அவ மச்சானுக்கு எனக்கு கட்டி கொடுத்தாங்க. அவ மச்சானுக்கு ஒண்ணு கட்டி கொடுத்தாங்க. ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கடட்டுமே. ஆமா கட்டி கொடுத்தாங்க பாரு. கட்டி கொடுத்து அவங்க கூட வாழும் போது தான் தெரியுது அவ பெரிய குடிகார நட்டுக்குது. ஐயோ பாவத்தை பெரிய குடிகாரா. நான் ஏன்னா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். உன்னுடைய இஷ்டத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து திருமணம் செய்திருந்தா நல்லா வாக்கப்பட்டிருப்பேன். ஏதோ ஒரு குடும்ப குட்டி ஆயிருக்கும். நான் அதுக்குள்ள புள்ள குட்டி பெற்றிருப்பேன். அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணான். நான் இப்ப வாழ்ந்த பாரு. அவ பெரிய குடிகார நட்டுக்குது. குடிகார பையா சொல்லி பாத்துட்டேன் கேட்க மாட்டேன்ட்டான். நான் என்ன பண்ண அவன் கட்டான் பாரு தாலி 3 முறிச்சு போட்டான் பாரு. அத வெடுக்குன்னு அறுத்து ஆளில மாட்டிட்டு இப்ப குடும்பத்தோ நடு தெருல குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறேன். நடுத்தரவுல குடும்பம் பண்ற எப்படி? அரே கைதா அவன் கிளவாரு. அவன் குடிகாரனாலும் குச்சகாரனாலும் அவனை திருத்தி அடக்கி எட்டு வந்து குடும்பம் பண்ணி இருக்கணும். நீ வாட்டில உன் தவிர்த்துக்கு வந்து அவன் கட்ட தாலி எடுத்து அறுத்து மாடத்துல வச்சு நீ மாட்டில வந்தா சொல்றது நான் தானே. நடுத்தரவுல எப்படி குடும்பம் பண்றது? நீ சொல்றது நான் தான். அவன் குடிகாரன் ஆகட்டும் கூச்சகாரா இருக்கட்டும் திருத்தி குடும்பம் பண்ணலாம். ஆனா அவன் காலையில ஏஞ்சிருக்கிறான். காலையில 6 மணிக்கு ஏஞ்சி கண்ணை தோடிக்கிறான். ஒரு 100 ரூபாய் கேக்குறான். 100 ரூபாய் கேக்குறான். அடுக்கு பால ஏறி வேலை செஞ்சு காய்ச்சி அடுக்கு பால வச்சுக்கிறேன். எடுத்து கொடுத்துடுறேன். கொடுத்தா
குடிச்சுக்க போறான் எங்கோ பிளாக்ல கிடைக்குதாட்டுக்குது அங்க குடிச்சிட்டான் ஃபுல்லா குடிக்கிறான் போய்தான் குடிக்கிறான் குடிச்சிட்டு அங்கேயே மட்டை ஆயிடுறான் அங்கேயே படுத்துக்கிறான் அங்கேயே வாந்தி எடுத்துக்கிறான் இவன் வருவான்னு நான் வாசப்பல் நின்று வெயிட் பண்றதாரு காத்துங்கிறேன் ஏன்டா இவன் காலைல போனானே வருவான்னு சொல்லிட்டு எம்மா நேரம் ஒரு காத்துக்கிற பொம்பளை ஆமா 2 ஆள் படுகிற பாயில ஒரு ஆள் படுத்து என் மனுச்சு எம்மா கஷ்டம் தான் ஒரு 2 ஆள் படுகிற பாயில ஒரு ஆளு ஒரு பொம்பளை முடங்கி படுத்தா ஆமா அதுவும் அறியா பொண்ணு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் யோசனை பண்ணேன் இனிமேட்டு இது குடிகார பையிட்ட வாக்கப்படக்கூடாது அப்படின்னு என் ஊர்ல 10 பேர் நான் வச்சுக்கிட்டு ஒரு ஆளா வச்சுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு 10 பேரை வச்சுக்கிட்டு ஆமா ஏன் தெரியுமா எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சு போட்டு சொத்து 5 வெள்ளாடு இருக்குது 5 வெள்ளாடு பிரமாதமா சாப்பிட்டு வந்த மத்தியில பார்த்து 5 வெள்ளாடு இருக்குது அது இன்னைக்கு 5 வெள்ளாடு இருந்தா அது அக்கச்சக்கமா நேரடியா போனேன் பஞ்சாயத்து எங்க அண்ணனு கூட்ட என்ன இனிமேல் குடிகார போயிட்டு வாக்குப்பட கூடாது மாட்டேன் அப்படின்னு நான் என்ன பண்ண நம்ம வீட்டுல இருக்க 5 வெள்ளாடு அதை பிரிச்சு விடு அப்படின்னு 10 பேர் பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு பங்கு பிரிக்கிறான் குடும்பம் ஆமா 10 பேர் 4 பேர் சாரே ஆமா பஞ்சாயத்து நாட்டம் பஞ்சாயத்து தீக்கணும் என்ன பண்ணு சொல்ல ஐயா எங்க அண்ணங்கார பார்த்தான் ஐயா கல்யாணம் பண்ண வச்சான் சரி கல்யாணம் பண்ணி வச்சா அவன் பெரிய குடிகார நடுது உங்க வீட்டுக்காரன் ஆமா சரி அவன் கூட வாழக்கூடாதுன்னு ஆமா நேரம் வந்தான் சரி எங்க அப்பா அம்மா பார்த்து வச்சிருந்த 5 வெள்ளாடு இருக்குது ஆமா எவ்வளோ ஆடு கூட மாடு கூட வந்தா வெள்ளாடு கம்மியா இருக்க மாட்டேன் ஆச்சு விடும் ஆனா இது அண்ணன் தங்கச்சி இது தகராறு இந்த பிரச்சனைக்கு யாருன்னா வந்தா அவன் அப்படி பொறுத்திருக்கான் எப்படி சொன்னா பஞ்சாயத்துக்காரன் வீட்டுக்கு போவான் அந்த மாதிரி கைத உன் பஞ்சாயத்துக்கு வந்தா அவன் என்ன தேவையா பண்றான் அவன் எவ்வளவு கேட்டா ஐயா பெருமச்சு பொறுத்தா சரி விடு ஊர் பெருமிட்டு எல்லாத்தையும் பொறுக்கணும் அப்பா அம்மா வாங்கி போட்டு வச்சுது ஆமா 5 வெள்ளாடு அது எனக்கு பிரிச்சு விட சொல்லு அப்படியா நீங்க தான் நின்னு அந்த ஆட்டை பிரிச்சு விடணும் சரி பாப்பா நீ பொட்ட பிள்ளையா பிறந்துட்ட ஆமா உனக்கு நான் பார்த்து பிரிச்சு விடுறேன் பிரிச்சு விடு அவன் தான் அண்ணங்காரன் ரைட்டு ஏப்பா சொன்னாட்டாரே வணக்கம் இருக்கட்டும் என்ன உங்க கூட பிறந்த தங்கச்சி தானே உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது 5 வெள்ளாடு உண்டு 5 வெள்ளாடு தான் அது வந்து அந்த 5 வெள்ளாடு நம்மளுக்கு இல்லாத பிரிச்சு விட வந்துருக்கு அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது தலைவர் ஆம்பளை இல்லாத வந்துருச்சு ஆமா அதுவும் கட்டுன்னு வந்துருச்சு ஏதோ நாட்டா சொல்றீங்க அது ஒத்துக்கிறேன் கட்டுப்படுறியா ஏதோ பார்த்து ஏதோ நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமா பிரிச்சு விடு சரி கட்டுப்படுறியா கட்டுப்படுற சரி விடு சரி பாப்பா பாப்பா நான் பொதுவா பிரிச்சு விடுறேன் கரெக்டா பிரிச்சு விடு எனக்கு கொஞ்சம் பார்த்து பிரிச்சு விடு அதுக்குதான் வந்திருக்கிறேன் பாப்பா உனக்கு 2 ஆடு தம்பி உனக்கு 3 ஆடு எனக்கு 3 ஆடு உனக்கு 3 ஆடு பாப்பா உனக்கு 2 ஆடு பாப்பா உனக்கு 2 ஆடு உனக்கு 3 ஆடு என்ன நம்ம சத்தா மண்ண வரித்துல போறோம் அதனால என்ன பஞ்சாயத்து தலைவர பிரிச்சுட்டாங்க புரியுது எப்படி உனக்கு 3 ஆடும் எனக்கு 3 ஆடும் எனக்கு 2 ஆடும் உனக்கு 2 ஆடும் புரியுதா எப்படி பிரிச்சுட்டாங்க உனக்கு 2 ஆடும் எனக்கு 3 ஆடும் அத புரிஞ்சுதா புரியுதா ஆடு பிரிச்சுட்டாச்சா கரெக்டா பார்க்கணும் ஆனா அது பாரு என்ன நாட்டார் பிரிச்சு விட்டுது எப்படி தெரியுதா எப்படி பிரிச்சு விட்டுறாரு உனக்கு 3 ஆடும் உனக்கு 2 ஆடும் உனக்கு பொட்டை குட்டியா பிரிச்சு விட்டாரு ஆமா எனக்கு கடா குட்டியா பிரிச்சு விட்டாரு அதனால உனக்கு 3 ஆடும் எனக்கு 2 ஆடு சக்காத்தி அங்கே நிக்கிற மாதிரி எங்க ஓடிக்கிறாங்க வந்தவன ஆளை குச்சியா ஆளை பார்க்க வேலை காட்டுவாங்க
ஆமா ஐயா இருங்களா ஐயா ஓ தாதி அதோ கிராபர் அதோ கிராபர் அதோ கிராபர் அதோ இருக்கிறாபர் ஆமா இந்த ஊர்ல ஒரு 10 பேர் போயிட்டு இருக்கா அதோ இருக்கிறாபர் அதோ இருக்கிறாபர் அதோ இருக்கிறாங்க உனக்கு என்ன மரியாதை அடியே காந்தல் பொண்ணு ஏய் போட பையா ஏய் மூர்ரி என்ன இந்த தொடப்பு காட்டியா என்ன மரியாதை இல்ல ஐயோ வள்ளி கேட்காது ஒரே முட்டை வெயிட் சொல்லிட்டா ஏமாப்பா ஓ உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டறாரு ஓ என்ன காரணம் அவரு ஓ அவரு வச்சிருந்தியா நான் எவனையும் நான் வச்சிருக்கேன் அண்ணன் வச்சிருந்தியா அவங்க அண்ணன் வச்சிருந்தா அவன் எங்க அண்ணா இப்படி போயிடும் வாயம்மா வாயம்மா ஏம்மா ஐயோ பாப்பா ஓ ஏய் ஓ இவ்வளவு அழகா இருக்கிறிய ஆமா இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறிய ஆமா பொம்பளையா பிறந்தா கொஞ்சம் சுறுசுறுப்பு ஆமா அம்மா கண்டிப்பா நீ சுறுசுறுப்பான பொம்பளை ஆமா அம்மா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஐயா வயசு அரியா வயசு ஆமா அழகா இருக்கிற ஆமா சிட்டு மாதிரி இருக்கிற ஆமா சுறுசுறுப்பா இருக்கிற ஆமா அம்மா ஓ டேய் பாப்பா அம்மா இவ்வளவு அழகா இருக்கிறிய ஆமா பாப்பா ஓ இவ்வளவு அழகா இருக்கு ஆமா அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சண்டை கேளு கேக்குதா கேளு கேளு எம்மா ஓ நீ பொம்பளையா நீ நான் பொம்பளை இல்ல குதிரை காட்டியாரி உதர காட்டியாரே அந்த உதர காட்டியாரே உன்னை பார்த்த உடனே மிரண்டு ஓடிடும் பயந்து ஓடிடும் நம்மள முடிக்க போதும் போதும் வந்துச்சுன்னு ஓடும் ஓட சொல்ல ஓட ஆளப்படுறா அவெல்லாம் சால பார்த்தா ஓடி போயிடு ஏய் ஓ வணக்கம் தனக்கு அழகு வணக்கம் தனக்கழகு இந்த வணக்கம் இருக்குது ஆமா ஒரு மனிதனை பார்த்து பார்த்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அப்படி சொன்ன உடனே ஆஹா ஒரு மனிதனை அழகுபடுத்துவது வணக்கம் வணக்கம் அந்த வணக்கம் தனக்கு அழகு தனக்கழகு வரும்பொருள் ஒருத்தல் மந்திரி கழகு மந்திரிக்கழகு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே முன்னே ஆணாக பிறந்தால் அறிவிருக்க வேண்டும் இருக்க வேண்டும் உன்னை போல் என்னை ஆறாம் வயசு போடா. ஆணாக பிறந்தால் அறிவிருக்க வேண்டும் உன்னை போல் என்னை போல் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு 4 குணம் அறிந்திருக்க வேண்டும். ஆமா உங்கள்கிட்ட எதுனா இருக்குதா? அம்மா சொல்லிச்சு என்ன விவரம் தெரிஞ்சா உனக்கு எப்படி ஒரு பூமி இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறந்துட்டா விட்டால் அச்சம் மனம் ஞானம் என் பைப்பு பைப்பு நேரம் இட்டுமா ஆசாடு போட்டு அத்துறேன் பயர்ப்பு பயர்ப்பு பைப் இட்டு சின்னமா மேட காட்டு அப்போ பெண்ணாக பிறந்து விட்டால் அறிவாச்சாரத்தோடு இருக்க வேண்டும் அடக்க ஒடுக்கத்தோடு இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஆவதும் அழிவதும் பெண்ணால் ஆவது அழிவது ஒரு பெண்ணால் அவங்ககிட்ட பேசாத விடுமா அவர்கிட்ட பேசாத கம்னா விடு கம்னா அப்போ ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அறிவாச்சாரத்தோடு இருக்க வேண்டும் அடக்க ஒடுக்கத்தோடு இருக்க வேண்டும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படி சொன்னால் ஆவதும் அழிவதும் ஒரு பெண்ணால் ஒரு பொம்பளை நினைச்சா ஒரு பெண் இவன் வேற உயிரை எடுக்கிறான் வந்து ஏத்துட்டானே எங்க வீட்டுல மோடி பாட்டு பாரு அதுக்கெல்லாம் காய்க்கலாம் கட்டிடும் ஐயோ வேணும் கதை கேட்க முடியாது சரியம்மா அப்போ ஒரு பெண்ணால் இந்த உலகத்தை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் ஏன் என்று சொன்னால் பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய கற்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் அந்த கற்புடைய பெண்களுக்கு அந்த தெய்வமே அடக்கம்
ஆமா அதனால ஆம்பளை குடிச்சிருந்தாரா ஆமா எப்படி இருந்தாலும் சேர்த்தான் ஆனா ஒரு பெண் நினைத்தால் குடும்பத்தை ஈடேற்ற முடியும் அதே ஒரு பெண் நினைத்தால் அந்த குடும்பத்தை அழிக்கவும் முடியும் ஆமா அப்பா எந்தெந்த பெண்கள் என்னென்ன செய்திருக்கிறாங்களோ பாப்பா இறந்து போன கணவனை உயிரோட எழுப்பினால் சாவித்திரி ஆமா ஆமா தற்போதைய ஒரு பெண்ணு இறந்து போன கணவனை உயிரோடு எழுப்பினால் சாவித்திரி இரவே விடியக்கூடாது என்று சபித்தான் அலாயினி கணவனுக்காக ஒரு நாட்டை எரித்தால் கண்ணகி ஆமா இதெல்லாம் எதனால கற்பினுடைய மகிமை அதனால ₹1 சம்பாதிச்சாலும் சேர்த்தான் ஆமா 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் கொடுத்தாலும் சேர்த்தான் ஆமா அந்த வீட்டுல உள்ள பெண் ஒரு மனைவி ஆமா ஒழுக்கமா இருந்தா ஆமா அந்த குடும்பம் ஈடேறும் அதனால இதெல்லாம் ஏன் சொல்ல ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் ஆமா கற்போடு இருக்க வேண்டும் ஆமா கற்புடைய பெண்கள் உன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க ஏம்மா உங்ககிட்ட கற்பு இருக்குதா என்கிட்ட கருப்பு இருக்குதா இதுக்கு நானே ஒரு கருப்பு தான்மா சரி அம்மா சரி போனால் போகட்டும் வீண் வார்த்தை வேண்டாம் சபையை பார்த்தாலே விதமாக விளக்கம் லட்சுமி கடாட்சிபுரி சபை மகாலட்சுமி கடாட்சிபுரி சபை ஆமா இந்த நன்னகரத்திலே எதற்காக இந்த நாடகம் அதாவது அங்காள பரமேஸ்வரிக்காக ஆமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தியுடைய ஒரு அவதாரம் அங்காள பரமேஸ்வரி ஆமா அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு திருவிழாவை ஏற்படுத்தி மந்திர வழிபாடு செய்து அது அம்பாள் ஊர்வலமாக வந்து கொண்டிருக்காங்க இல்லையா அம்பாளுடைய திருவிழாவை முன்னிட்டு இன்று ஓரிரவு நாடகம் ஆதிகால பண்பாடு என்று சொல்லும்படியான இந்த தெருக்கூத்தை வைத்து ஏன்னா 4 பேர் அமர்ந்தாலும் சேர்த்தான் சபைதான் 4000 பேர் அமர்ந்தாலும் சேர்த்தான் சபைதான் ஆற்ற சபை 101 ஆமா 100 பேர் பார்த்தாலும் சேர்த்தான் அதுல ஒருத்தர் தான் ஞானமா பார்ப்பாங்க ஆமா தெருக்கூத்தை பார்ப்பதற்கு ஞானம் வேண்டும் ஆடுறதுக்கு மட்டும் இல்ல அவங்க என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்பதற்கு ஞானம் வேண்டும் ஆற்ற சபை 101 1000ல் ஒன்றாம் புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப 4 பேர் இருந்தாலும் சரிதான் நம் நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மார்களுக்கும் கற்றறிந்த கனதனமங்களுக்கும் உங்களுக்கும் கைமாமணி எம் சேகர் நாடகாசிரியர் திருப்பாதத்திற்கும் கிருஷ்ண நாடகாசிரியர் திருப்பாதத்திற்கும் நாடக கம்பெனி நண்பர்கள் அனைவருக்கும் இன்னும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அனைவருடைய திருப்பாதத்திற்கும் இந்த அடியே சிறந்தாங்க வணக்கம் வணக்கம் Oh
பாட்டு பாடும்போதே வாங்கி அடிக்குது. அங்க போன என்ன வேலை கொடுத்தானா? கை கட்டியம்மா, கை கட்டு. சத்தியமா இது புள்ள வாங்கிதான். முட்டி வந்து பாரு சக்காலத்துக்கு நரம்பு நாடி சொல்லிட்டு பாடிக்கிட்டே. அப்படியா? அப்படி இல்லைங்க. மதியானம் 3 மணிக்கு சாப்பிட்டேன். நல்லா தூங்கி சரியப்பா. சரி, போனால் பாக்கட்டும். விளக்கம் கலைவாணி 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 சரஸ்வதி, கலைவாணி சரஸ்வதி என்று விளக்கம். ஆமாம்மா. எப்படி என்றால் சத்தியலோகத்தை ராஜபரிபாலன் செய்தவரக்கூடிய ஐயனாகிய பிரம்மதேவன் 4 சிரம் படித்தவர். ஓஹோ. ஆமா, ஐயனாகிய பிரம்மதேவன் 4 சிரம் படித்த சத்திய உலகத்தை ஆண்டு செய்தவரக்கூடிய பிரம்மதேவனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி. என் பெயர் கலைவாணி, கலைவாணி சரஸ்வதி. விளக்கமா புரிஞ்சுட்டியம்மா? ஆமா, கலைவாணி. அப்படி கலைவாணி என்று தெரியுமே தவிர என் பதியான மன்னவர் இருக்கின்றாரு. ஆமா, பிரம்மதேவன் 4 வேதம், ரிக்வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் 4 வேதத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் அவன் பிறந்த நாள் முதற் கொண்டு அவன் இறக்கும் வரை அவன் என்னென்ன பாவத்தை செய்தான், என்னென்ன புண்ணியத்தை செய்தான் அப்படி என்று கணக்கறிந்து பின்புறமாக எழுதி முன்புறமாக பார்த்து இந்த மக்களை எல்லாம், மக்கள் மட்டும் கிடையாது, எறும்பு முதல் எருமகதா யானை வரை 8000 ஜீவராசிகளை படைப்பது என் பதியான மன்னனுடைய வேலை. சிருஷ்டிப்பு கர்த்தா. ஆனால் இந்த மக்களை எல்லாம் அவர் படைக்கின்றாரே தவிர எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால், இந்த மக்களுடைய நாவிலே அமர்ந்து வாசை ஒலி தரக்கூடிய இந்த கலைவாணி. இந்த மாநில மக்கள் பேச்சு கருத்துனீங்களா? அக்கா, அண்ணன், தங்கை, மாமி பேசக்கூடிய வார்த்தை உன்னதான். ஓசை ஒலி தரக்கூடிய இந்த கலைவாணி. ஓஹோ, இந்த உலகத்துல நான் ஒரு பெண் இல்லை என்று சொன்னால் பேச்சே கிடையாது, சப்தமே கிடையாது. ஆமா, அப்போ நான் ஒரு பெண் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் சப்தமே கிடையாது. அப்ப ஓசை ஒலி தரக்கூடிய இந்த கலைவாணி அப்படி இருந்தாலும் எம்மா இந்த அமர்ந்திருக்கின்றாயே பாமர மக்கள் இவங்க எல்லாம் ஒரு ஆண் பெண் சேர்ந்து 10 மாதம் 3 நாள் தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து பிறந்திருப்பாங்க. ஆமா, ஆனால் நான் தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தவள். அதே பிறகு ஆயிரம் மனு ஒரு பெண்ணு சேர்ந்ததானே குழந்தை பிறக்கும். ஒரு தாய் வைத்து பிறக்காம எப்படி பிறக்க முடியும்? அதானே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணு சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும். நீ நானும் சேர்ந்தா நீ புள்ள பெற்றுக்குள்ள. ஓ, நீ நானும் சேர்ந்தா புள்ள போக முடியாது. நேரா கோரிமேடு தான் போகணும். எங்கன்னா போய் பண்ணி பனைமரம் ஏறி பார்த்திருக்கியா? பண்ணி பனைமரம் ஏறாதுடா. யாரு பண்ணி யாரு பனைமரம்? நீ பண்ணி போல, நான் பனைமரம் போல. அந்த பனைமரத்தை எம்மா நேரம் அவன் கீழே அங்கே அப்பா சாமி ஏன்னா அப்பா தாய் இல்லாமல் நான் பெண்ணாக பிறந்தேன். அது எப்படி நான் சொல்றேன். எப்படி உற்பத்தி ஆனேன்? எப்படியம்மா? தாய் வயிற்றில் பிறக்கவில்லை. ஓஹோ, எப்படி என்றால் எப்படி இந்த உலகம் இருக்கின்றது. இந்த உலகம்
இது ஒரு முட்டை வடிவம். ஒரு முட்டை வடிவம். ஆமா. ஆ, ஓம் ரீம் என்ற சத்தத்தோடு சத்தத்தோடு படீர் என்று வெடித்து வெடித்து நேர்பாதி ஆகாயம், ஆகாயம், கீழ்பாதி பூமி, பூமி, நடுவிலே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவில இருந்து மஞ்சள் கருவில இருந்து ஆதிபராசக்தி தோன்றினாள். தோன்றினாள். அம்பாள் அம்பாள் இல்லையா? இந்த அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரி. ஆமா. அண்ட சராசரத்துக்கும் ஆஹா. அகிலாண்ட சூபி ஆமா. ஆதிபராசக்தி உற்பத்தமானாங்க. ஆமா. அந்த ஆதிபராசக்தி ஆ, இந்த உலகத்தை படைக்க வேண்டும். படைக்க வேண்டும். உலகத்தில் மானுட மக்களை படைக்க வேண்டும். படைக்க வேண்டும். மரம் செடி புல் பூண்டு மானுட மக்களை படைக்க வேண்டும். ஆமாமா. அப்படி என்று ஆஹா. இவர்களெல்லாம் படைத்து விட்டால் ஆ, அவர்களை ஆக்குவதும் அழிப்பதும் எப்படி? எப்படி? அப்படி என்று ஆ. சிவன் பெருமா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஆ, ஓம் என்ற எழுத்தில் எழுத்து. ஓங்கார ரூபமாய் தோன்றி ஆஹா. 3 பேரை பிடித்தான் அந்த அம்மாள். அது யாரா? சிவன் பெருமா விஷ்ணு. விஷ்ணு. இந்த 3 பேருக்கும் ஆ. 3 தேவிமார்களை ஆஹா. அந்த ஆதிபராசக்தி அம்சத்தினால் அம்சத்தினால். அந்த அம்மாவே ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆஹா. அவங்க தான் கலைமகள், அலைமகள், மலைமகள். ஓ, கலைமகள், அலைமகள், மலைமகள். மலைமகள். துதி சிஷ்டிப்பு சம்காரம். சம்காரா. துதி ஆ, சிஷ்டிப்பு ஆஹா. சம்காரம் சம்காரா. என்று சொல்லக்கூடிய ஆ. மும்மூர்த்தி தேவர்களை படைத்து படைத்து 3 தேவர்களுக்கும் ஆ. 3 தேவிமார்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மா. ஆமா. ஆஹா. அதில் ஒருவள் ஆ. நான் கலைமகள். கலைமகள். ஆமா. ஆஹா. அப்படி ஆ. நான் உமையவள் அருணினால் அருளினால். அவதாரமான செல்வி. ஓஹோ. அம்மா, ஆ. அதை விடு. ஆ, அதை விட சிறப்பான ஒரு 3 பெண் தெய்வம் உண்டு. யாரு அம்மா? யார் யாரு? ஆ, வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி. வருவாள் ஒருத்தி. வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி. ஆஹா. வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வரமாட்டாள் ஒருத்தி. ஒருத்தி. வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் வருவாள் ஒருத்தி. வருவாள் ஒருத்தி. அப்படி 3 பெண் தெய்வம் உண்டு. ஆஹா. அவங்க யாரு? யாரு? யார் யார் சொன்னதாம தெரியும். தெரியுமா? சொல்லுமா. அம்மா, ஓ, வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த வாணி. இந்த வாணி. ஆமா. ஆஹா. அப்போ ஆஹா. வருந்த வருந்த வரக்கூடியவள் இந்த கலைவாணி. கலைவாணி. யாரு ஒருவர் கலைவாணி எந்த பாடம் வரலையோ, வரலையோ. எந்த பாட்டு வரலையோ, ஆஹா. எந்த இதிகாசம் வரலையோ, வரலையோ. ஹரிச்சந்திர விலாசன் பிடிக்கவே பிடிக்காது. ஆஹா. ஆமா. ஹரிச்சந்திர விலாசன் பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை தர படிச்சாலும் கஷ்டமா இருக்கும். சக்கர பொறுத்தானே. ஆமா. ஆஹா. மத்தவங்க பிறகுதான் சொல்லுவான் ஆஹா. ஹரிச்சந்திர விலாசனும் விடக்கூடாது அப்படின்னு. ஆமியா. அப்படி என்ன தாங்குது அதுல? ஆமா அம்மா. அப்படி நாடகத்துக்கு வந்த பிறகு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் ஆஹா. சரி அதை படிச்சு பார்த்தான்னு தெரிஞ்சிச்சு ஆமா. அதோடைய உட்கருத்து. ஆஹா. அப்போ ஆஹா. படிக்க படிக்க தான் பாட ஏறும். பாட ஏறும். சாப்பிட சாப்பிடதான் ஆ, பசியாரும். பசியாரு. குடிக்க குடிக்கதான் போதை ஏறும். ஆமா அம்மா. சித்துமா என்ன சித்துமா? அதெல்லாம் கிடையாது. அப்போ ஆஹா. எந்த ஒரு பொருள் சுலபமா கிடைக்குதோ கிடைக்குதோ அது அருமை தெரியாது. ஆஹா. எது ரொம்ப கஷ்டப்பட்டு பாக்குறோமோ ஆ, அதுக்கு அப்புறம் தான் அது பெரிய விஷயமா அது அர்த்தமே தெரியும். அர்த்தமே தெரியும். ஆமா. அதை போல ஆ. வருந்து வருந்து வரக்கூடியவள் இந்த வாணி. வாணி. எந்த 5 சப்ஜெக்ட் இருக்கும். ஆமா. பத்தாவது. தமிழ், இங்கிலீஷ், கணக்கு, சயின்ஸ் அறிவியல், ஆமா. தமிழ் அறிவியல். அதுல இங்கிலீஷ் சில பேருக்கு வராது. ஆமா. சில பேருக்கு கணிதம் வராது. ஆமா. மேக்ஸ் வராது. ஆமா. அப்போ ஆ. தமிழ்லயோ கணக்குலயோ 100க்கு 100 எடுத்தாலும் இருக்காங்க. ஆமா. இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆகி 35 கம்மி எடுத்தா பெயிலு. சரிதானே? ஆமா ஆமா. அப்போ அனுபவிக்கலாம். ஆமா. ஆஹா. எந்த பாடம் வரலையோ வரலையோ. அது எடுத்து கஷ்டப்பட்டு படிக்க 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 ஆ, வருந்த வருந்து வரக்கூடியவள் இந்த வாணி. வாணி. வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரமாட்டாள் லட்சுமி. லட்சுமி. ஆமா. அது எப்படியம்மா? பணம் இருக்குதே. ஆமா. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆமா. எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுக்கலாம். ஆமா. ஆனா லட்சுமி கடை ஆப்ஷன் இருந்தா மட்டும்தான் பணம் தங்கும். தங்கம். இல்ல ஒரே நாள் அது செலவாயிடும். ஓஹோ. ஆமா. ஆமா அம்மா. மாறி மூடும். ஆமா. 1 லட்சம் 1 கோடி அப்படியே ஒரு செக்ல போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம் திரும்ப. ஒரே நாள் எத்தனை கோடி வேணா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம். ஆனா வீட்டுல லட்சுமி கடை ஆப்ஷன் இருந்தா மட்டும்தான் அது தங்கும். அது தங்கும். இல்லன்னா அது எப்படி? அது எப்படி எந்த வீட்டுல தங்கும்? தங்கும்? நீ எப்ப சாணி போடுவ? எனக்கு எப்ப என் சாணி வருமோ அப்பதான் நான் போடுவேன். அதான் தப்பு. ஓ, எனக்கு எப்ப வருதோ அப்பதான் நான் போடுவேன். உன் சாணி கேட்கல. ஆஹா. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஆஹா. விடிய காலம் விடிய காலம் இல்லையா? ஆ. 4:30 மணி 5 மணிக்கு எழுந்துச்சு. எழுதிருச்சு. முதல்ல எழுந்த உடனே கணவன் காலை தொட்டு கும்பிடணும். எந்த காலத்துல? ஓ, எந்த காலத்துல கனவு காலத்துல? எப்பவுமே ஆம்பளை காலத்துல இந்த காலத்தை எடுத்துக்கேம்மா. எனக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் ஏந்திட்டா அவன் தப்பிச்சிட்டான். நான் ஏந்ததுக்கு அப்புறம் அவன் லேட்டா ஏந்தனா ஒரே மெதிதான். ஒரே ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஆமா அம்மா. நீ ஒதிப்பா. ஆமா. நான் அப்படியே சாணி எடுப்பேன். ஆ. ஒரு குண்டால கரைச்சிக்குவேன். அப்படி எங்க பாரு.
அப்படி உன் காலால உதவாங்கி உதவாங்க உங்க வீட்டுக்கார் எழுந்து ஏஞ்சி ஒரு வியாபாரத்துக்கு போனாலோ இல்ல ஒரு விவசாயம் பண்ணாலோ ஆஹா. அந்த வியாபாரம் ஆஹா ஓஹோன்னு போவோம் ஓஹோன்னு போகும். ஆமா, ஏம்மா. ஆமா அதுக்கு ஆஹா. ஆமா 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 ஏம்மா ஓஹோ உன் கால் பட்டாதா ஆமா அப்ப நீ பெரிய ஆள்த சாமி என் காலை தொட்டு விட்டா புண்ணியம் பண்ணிக்கணும் புண்ணியம்பா ஆமா அம்மா ஓ. அப்படி கிடையாது ஆ கற்புடைய பெண்கள் ஆ காலையில 5:30 மணிக்கு எழுந்துச்சு எழுந்திருச்சு கணவன் காலை தொட்டு கும்பிட்டு ஆ மாங்கல்யத்தை தொட்டு கும்பிட்டு ஆ நேரா மூஞ்ச கழுவி கழுவி அழகா குங்குமத்தை வச்சுக்கின்னு ஆஹா நடு வீட்டுல போய் கல்புரத்தை ஏத்தி ஆ காமாட்சி அம்மாளுக்கு ஏத்தி வச்சுட்டு ஆ ஆவென்று சொல்லக்கூடிய சாணம் இருக்கிறதே ஆமா அந்த சாணத்தை கரைச்சி கரைச்சி நீ எப்படி போடணும் நான் தண்ணி விட்டு கரைச்சி ஆ. எடுத்து வாரி விசுருவேன் இந்த வாங்கினேன் அப்பதான் பட்டுன லட்சுமி ஊட்ட விட்டு வெளிய போகும். அப்பதான் லட்சுமி வீட்டுக்கு வருவான் ஓஹோ டப்பால வாரி வாரி விசிறுவேன் விசுருவேன் அப்படி விசிறனா ஆ அந்த அதாவது ஆ. அஷ்டலட்சுமிகள் உண்டு உண்டு அஷ்டலட்சுமிகள்ல ஆ. அந்த சாணத்துல சிறப்பான லட்சுமி இருக்கிறாங்க ஓஹோ அந்த அம்மா என்ன செய்வாங்க ஆ. வாரி வாரி விசிறனா விசிறுனா? நம்மள வீட்டு விட்டு போக சொல்றாங்க ஆஹா அப்படி அந்த அம்மா போயிடுவாங்க போயிடுவாங்க எப்படி போடணும் எப்படி அப்படி சொன்னா ஆ. தாளகார் சொன்ன மாதிரி ஆ. சனி மூல பக்கமா போகணும் போகணும் அங்க போயிட்டு ஆ. சாணி போடுறோம் இல்லையா ஆமா. அப்படியே போட்டு வந்து ஆ தலைவாசிப்புல கொண்டு வந்து விட்டாங்க விட்டாங்க அந்த சாணத்திற்கு லட்சுமி லட்சுமி இந்த அம்மா நம்ம வீட்டுக்கு நம்மள வருந்தி அழைக்கிறாங்க கூப்பிடுறாங்க வா 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 என்று கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க ஆ ஆ அப்படின்னு ஆ. அந்த அம்மா நேரா பூஜை ரூமுக்கு போவாங்க போவாங்க ஆமா ஆ. போயிட்டு அழகா பூஜை ரூம்ல அமருவாங்க அமருவாங்க. உன் வீட்டுக்காரன் ₹1 சம்பாதிச்சு அந்த கொடுத்தாலும் கொடுத்தாளா அது ஒரு 100 ஆகும் 100 ஆகும் 100 லட்சம் ஆகும் லட்சமாவும் அந்த வீட்டுல லட்சுமி கடாட்சி இருக்கும் ஆமா தங்கத்திலேயே லட்சுமி சிலை செஞ்சு வச்சாலும் சரிதான் ஆஹா இந்த மாதிரி ஒழுக்கமான பண்பு இல்லைன்னா ஆ அந்த லட்சுமி வரமாட்டாங்க ஆமா ஏமா அதனாலதான் சொன்னாங்க வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரமாட்டாள் லட்சுமி லட்சுமி அந்த அம்மாவுக்கு எங்க இஷ்டம் இருக்குதோ ஆமா இந்த வீடு ஒழுக்கமா இருக்குது போறோம் கணவன் மனைவியை மதிக்கிறாங்க ஆஹா மனைவி கணவனை கடவுளை மதிக்கிறாங்க மதிக்கிறாங்க ஆஹா இந்த குடும்பம் ஒழுக்கமான ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துல போயிருந்தா நமக்கு ஒரு கடாட்சம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மன சந்தோஷம் எங்க இருக்குதோ வீட்டுல இருக்கிற ஆம்பளை முன்னாடி எண்ணம் ஒண்ணா இருக்கணும் ஆமா அப்பதான் நம்ம லட்சுமி கடா சோக்கா லட்சுமி கடாட்சம் அங்க இருக்கும் ஆமா அப்ப அந்த வீட்டுல போய் அமருவாங்க அந்த அம்மா ஆமா நீ அதாவது ஆஹா. லட்சுமி சிலையை தங்கத்திலே செஞ்சு வச்சாலும் சரிதான் சரியா இந்த வீட்டுல அந்த அம்மா போக மாட்டாங்க ஆஹா. அதனாலதான் வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரமாட்டாள் லட்சுமி லட்சுமி வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வருவாள் மூதேவி மூதேவி ஏமா ஆமா ஏமா தூக்கம் இருக்குதே ஆமா நீ கூப்பிட்டாலும் சரிதான் ஆ கூப்பிடலாம் சரிதான் சரிதான் ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் நேரம் 12 மணி நேரம் என்ன வேணாலும் வேலை செய்யலாம் ஆமா ஆனா 20 மணி நேரம் செய்யலாம் ஆமா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் தூங்கணும் ஆமா ஏமா நான் இல்லையா 8 மணி நேரமா ஆமா 8 மணி நேரத்துல 2 மணி நேரம் தள்ளினாலும் ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டோம்னா அந்த 18 மணி நேரத்தை காப்பாத்தலாம் காப்பாத்தலாம் எந்த வேலை வேணா செய்யலாம் அம்மா உடல் ஆரோக்கியம் ஆமாடா பையா ஏய் ஓ உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஆஹா மூதேவியும் கொஞ்சம் தேவை ஆமா இல்லையா? இல்லைன்னா எது சட்டாவாது ஆமா அப்படின்னு சொன்னாங்க ஆஹா. அதை போல ஆ இப்படி பெண் தெய்வம் எப்படியோ சிறப்பான தெய்வங்கள் உண்டு உண்டு அதை விடு ஆ இந்த கல்விக்கே அதிபதியா இருக்கக்கூடிய இந்த கலைவாணிக்கு ஆ அழகான ஒரு பட்டப்பேர் உண்டு என்னம்மா பட்ட பேரு அது சொன்னாதான் தெரியும் ஆமா வாங்க சொல்றேன் பட்டப்பேர் எனக்கு கல்விக்கே அதிபதியாக விளங்கக்கூடிய இந்த கலைவாணிக்கு ஆஹா ஆடி போடி தட்டுவாணி யாரு அடி தட்டுவாணி முட்டா யாரு அம்மா அடி தட்டுவாணி தட்டுவாணி பிறந்த பொண்ணு ஏன்டா தட்டுல போட்டுன்னு தட்டுவாணி பிறந்த பொண்ணு அப்படின்னு சண்டையில கேக்குறாங்கல்ல ஆமா அதனால அதை வந்து அந்த மாதிரி கேட்டா கோச்சு கூடாது ஏய் அது என்ன அர்த்தம் அது அம்மா சொல்லுவாங்க பாரு. ஆஹா நீ தட்டுல சாப்பிட மாட்ட தொட்டில தான் டேய். சாப்பிடுவ ஆ பெண்கள் எல்லாம் ஒன்றா கூடி கூடி அதாவது தண்ணி பிடிக்கிற இடத்துலயோ ஆமா களை வெட்டுற இடத்துலயோ ஆஹா ஏரி வேலை செய்யற இடத்துலயோ ஆ சண்டை போட்டுக்கனா ஆமா அடிப்படி தட்டுவானி யார கேக்குற ஒண்ணு பேர் தட்டுவானி யாரு இருக்கிறா
அப்படி சொல்லுவாங்க. தட்டுவாணி. அப்போ ஆஹா. தட்டுவாணி என்று திட்டினால் கோபம் வரப்படாது. அது என்ன காரணம்? அது இந்த கலைவாணியை சாரும். அது எப்படி அம்மா? அது எப்படி? ஆஹா. ஒரு தடாகம் என்று சொல்லக்கூடிய குளம். ஆஹா. இதுல இருக்குது குளம். ஆமா. அந்த குளத்துல ஆ. ராமும் பிரபும் போய் ஆஹா. சத்தியமா 1.5 மணி நேரம் இருக்கும். ஆ. நானும் வாட்டுக்கு போறேன் 1.5 மணி நேரமா அது இங்க தான் என்ன பண்றான்னு நானும் பாத்துக்கிறேன். அந்த தாமரை பூ கடவையா அப்பா சத்தியமாடா அப்பா ஆஹா. ஒரு குளம் தடாகம் என்று சொல்லக்கூடிய குளக்கரையில் ஆஹா. ஒரு தாமரை மலர் பூத்திருந்தால் அது எந்த வடிவில் பூத்திருக்கும்? அது தட்டு வடிவில் பூத்திருக்கும். தட்டு வடிவில் பூத்திருக்கும் தாமரை மலர். தாமரை மலர். அந்த தட்டு வடிவில் பூத்திருக்கக்கூடிய தாமரை மலர் மீது அமரக்கூடியவள் இந்த வாணி. வாணி. அதனால் தட்டு பிளஸ் வாணி. தட்டு பிளஸ் வாணி அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. தட்டு பிளஸ் வாணி, தட்டு பிளஸ் வாணி, தட்டுவாணி, தட்டுவாணி அப்படி என்று பெயர் மாறியது. ஆமா. எங்க அம்மா இருக்கிறாங்க அங்காள பரமேஸ்வரி ஈஸ்வரி. அந்த அம்மாவுக்கு ஆ. வாயாடி 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 பேரு. வாயாடியா? ஆமா. அது எப்படியம்மா? அது எப்படி? ஆ. எங்க அம்மா வாயாடி கிடையாது. ஓஹோ. கனவுளோடு எந்த நேரம் வாது செய்யக்கூடியவங்க. ஓஹோ. வாதாடி 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 வாயாடி வாதாடி வாதாடி வாயாடி அப்படி என்று அவங்களுக்கு பெயர் மாறியது. ஆ. எங்க மாமியார் இருக்காங்களே ஆமா. லட்சுமி. லட்சுமி அவங்களுக்கு ஆ. அடிப்பொடி குடிசக்காரி. யாரை கேக்குற? அடி குடிசக்காரி. யாரை கேக்குற? குடிசக்கார பண்ண யாரையம்மா குடிச்சதான்? அப்படி என்று பெண்கள் திட்டுவாங்க. ஆமா. குடிசைக்காரி என்று திட்டினால் கோபம் வரப்படாது. அது என்ன அது காரணம்? மகாலட்சுமி சாரும். அது எப்படியம்மா? அது எப்படி என்றால் ஆ. ஒரு குடிசை இருந்தால் ஆஹா. அந்த குடிசையில் ஆஹா. மகாலட்சுமி போய் காய வச்சாங்கன்னா காய வச்சாங்கண்ணா கால வச்சா ஆ. அந்த குடிசை மாலையாக மாறிவிடும். கத்துவிட மாறிவிடும். அந்த குடிசைக்கரசி குடிசைக்கு அரசி. குடிசைக்கரசி குடிசைக்கரசி குடிசைக்காரி குடிசைக்காரி அப்படி என்று பெயர் மாறியது. ஆஹா. எம்மா ஆ. இதெல்லாம் போகட்டும் விடு. ஆ. இப்போ சபையிடமாக நான் வந்த நோக்கம் என்ன சொல்லியம்மா. அப்படி என்றால் ஆ. தினந்தோறும் மனிதனாக பிறந்தாலும் சரியே, ஆமா, தெய்வங்களாக இருந்தாலும் சரியே, சரி, ஒரு விலங்குகளா பிறந்தாலும் சரிதான். ஆமா, ஒரு நாளைக்கு அவங்கவுங்களுக்கும் ஒரு கடமை ஒண்ணு இருக்குது. உண்மைதான், வேலை இருக்குது. ஆமா. அது என்ன வேலை? ஆஹா. அப்படி என்றால் ஆ. என் பதியான மன்னவர் ஒரு நாளைக்கு இந்த 24 மணி நேரத்துல ஆமா எத்தனை குழந்தை பிறந்தது, எத்தனை குழந்தை பிறந்தது, எத்தனை உயிரினங்கள் ஜனனமானது, ஓஹோ, எத்தனை உயிரினங்கள் மரணம் அடைந்தது, இருந்து விட்டது. அது மனிதர்கள் மட்டும் கிடையாது. ஆஹா. ஈ எறும்பு முதல் எருமகடா யானை வரை 8000 ஜீவராசிகளிலும் ஆஹா. எத்தனை உயிரினங்கள் பிறந்தது, பிறந்தது, எத்தனை உயிரினங்கள் இறந்தது, இறந்தது, அப்படி என்று ஆ. கணக்கறிந்து ஆ. பூமி பாரதத்துக்கு ஏற்றாற் போல் ஆஹா. இந்த மக்களை சிருஷ்டிப்பு செய்யக்கூடியது என் பதியானமனுடைய வேலை. வேலை எனக்கு ஆ. நாவிலே அமர்ந்து ஓசை ஒலி தரக்கூடியது என்னுடைய வேலை. ஓஹோ, ஒரு நாளைக்கு ஆ. பிறப்பு இறப்பு கணக்கறிந்து மக்களை சிருஷ்டிப்பு செய்ய வேண்டும். ஆஹா. அதனால் ஆ. என் பதியான மன்னர் வரும்படியா உத்தரவு. ஆஹா. அம்பாள் கலைவாணி வந்திருக்கிறாங்க. அப்படி என்று அறிக்கை செய்து பையா எக்ஸ்ட்ரா என்ன பையா? அதோ வரேன், உடனே அதோ வரேன். பையா என்ன பையா? அதெல்லாம் ஏதோ வைக்கிட்டோம். ஓ, எங்க வைக்கிட்டோம்? எங்க பையா? இப்படி வைக்கிறேன். மகாராஜா சொக்கலியா? வா மகாராஜா. வணக்கம் மகாராஜா. அம்மா மகாராஜா. அம்மா கலைவாணி அம்மா வந்திருக்காங்க. மகாராஜா. ஆஹா. ஏம்மா, கணவர் வரும்படி உத்தரவு. அட வாங்க. அப்படியா? ஓடி போ. அட வாய் வந்து பாப்போம். ஓடியே போ. ஓஹோ மன்னவா காலம் போல வாரம். கொஞ்சம் நானும் போகுது. என்னைக்கு போகுது?
இந்த அயலை பெற்று இருந்த செல்வத்தோடு வாழும்படி உனக்கு ஆசீர்வாதம். தங்கள் சித்தம் என் பாக்கியம் ஆகட்டும். ஆனால் இது நேரத்திலே ஆமா மனதிலே ஒரு கருத்து. அப்படியா? அரண்மனையிலே இருந்த எண்ணெய் ஜாதிமார்கள் விடுத்து அரசாங்கத்திற்கு கலைவாணி வரும்படியா உத்தரவு. ஆட்கள் அழித்தல் படைத்தல் சுதிய சிஷ்டிப்பு சந்தாரம். ஆமாங்க ஐயா. அதனால் இறப்பு பிறப்பு கணக்கெடுக்க வேண்டும். ஆமா, இறப்பு பிறப்பு கணக்கெடுக்க வேண்டும். ஆட்கள் என்றால் கைலாய கோவிலால் வீற்றிருக்கிற 2016 ஏற்றுமடுத்த முக்கண்டாயாக சிவபெருமான் அவர்தான் முதல் கடவுள். அவர்தான் முதல் ஆரோக்கிய பிரபஞ்சத்தை யானை முதல் எருமைக்கடை 2884 ஜீவராஜிகளுக்கு படி அளக்கக்கூடிய கர்த்தீவா சிவபெருமான். ஆமா ஆமாங்க. ஆனால் அதர்மத்தை அதர்மத்தாலே அழிப்பாராம். அதர்மத்தை அதர்மத்தால் அழிக்கக்கூடிய ஆண்டவன். ஆமா ஆமா. எங்க அப்பா உங்க அப்பா நாராயணமூர்த்தி என்னுடைய மாமனார். ஆமா ஆமாங்க ஐயா. அதனால் மூன்றாவது கடவுள் யார்? நீங்க தான். ஆமா ஆமாங்க ஐயா. ஆராகிய பிரபஞ்சத்தில் நான் பிண்டம் பிடிக்கக்கூடிய கர்த்தீவம். ஆமா, இந்த மக்களை எல்லாம் சிருஷ்டிப்பு செய்யக்கூடிய கர்த்தா. அப்படி பிண்டம் பிடித்தாலும் ஆமாம் நாவிலான் என்று ஓசை கொடுக்கக்கூடியவள் இந்த கலைவாணி. அதனால் உன்னை வரவழைத்தேன். சரிங்க ஐயா. அதனால் சத்தியலோகத்தில் அமர்ந்து இன்றைக்கு இறப்பு பிறப்பு கணக்கு. அப்படியே தங்கள் சித்தம். சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய கலைவான பிரம்மதேவனும் சதிமதிமா இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் திருவாலோகம் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் தற்பார். யாரு வராங்கன்னு கேட்கலாம். உம்மள ஓக்கா Hey, put it.